Hi students, welcome to KC Botany. Public exams க்கு இன்னும் 20 நாள் தான் இருக்கு 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது சரிங்களா. ஒரு 20 நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம், அவ்வளோதான் வந்து. மற்றபடி எல்லாத்துக்குமே கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், என்னால் வந்து 450 + 550 இதெல்லாமே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக நம்ம எஃபோர்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா தாராளமாக எடுக்க முடியும். எஃபோர்ட் எடுத்தோடனே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிப்பாங்க, அப்போ நம்ம வந்து விடிய படிக்கணும், எல்லா டைமும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா, நீங்கள் இப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தாலுமே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலான்னு. இது இப்போ மட்டும் இல்லை, நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு புரியல, இவங்க போயிட்டு இப்போ படித்தாலும் ஃபுல் மார்க்ஸ், இப்போ படித்தா எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும், அதுக்கெலாம் எவ்வளோ படிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பேன். ஸோ நான் டீச்சர் ஆன பிறகு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லும் போது தான் தெரியுது, ஆனால் நிச்சயமாக எடுக்க முடியும். அதுக்கு நம்ம ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் 4 to 6 hours ஆகுது நம்ம படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூல் முடிப்பாங்க, நம்ம தான் ஸ்கூல்லே படிச்சிட்டோமே இனிமே ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக படிக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து மினிமம் 4 hours அல்லது 6 hours தாராளமாக நமக்கு வந்து டைமிங் இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க. பேரண்ட்ஸுக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நீட் அண்ட் ஜேஇ இதை தாண்டி மற்ற கோர்சஸ்க்கு வந்து போகிறீங்க, நான் வந்து ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து எடுக்கிறேன், ஒரு நர்சிங் குரூப் இதெல்லாமே எடுக்கிறேன், ஈவன் நீங்கள் வந்து டிகிரி கோர்சஸ், ஏன்னா டிகிரி கோர்சஸ்க்குமே இப்போ காம்படிஷன் எல்லாமே நிறையா இருக்குது. ஏன்னா அங்கேயுமே மார்க்ஸ் வந்து பார்க்குறாம கட் ஆஃப் இதெல்லாமே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கோர்சஸ் இது எல்லாமே கவர்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டாமல் வேணும் அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் சரிங்களா. அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 to 6 hours படிக்கிறது ரெடியாக இருங்க. மார்னிங் எல்லாத்துக்குமே நிறைய இது சொல்லியிருப்பாங்க. ஸோ மார்னிங்கில் ஒரு 5 to 6 அல்லது 4 to 6 இதே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours வந்து கிடைக்கும். ஈவினிங் நீங்கள் வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட 7 to 8 சரிங்களா, இங்கே 1 hours வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 to 10 இங்கே வந்து என்ன படிக்கலாம், 1 hours வந்து படிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 hours வந்து கிடைக்கும். ஸோ மார்னிங் 2 hours டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 hours உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஈவன் 10 to 11 கூட உங்களால் என்ன பண்ணலாம், படிக்கலாம். நமக்கு வந்து 6 hours அப்படிங்கிறது ஸ்லீப்பிங், 6 to 8 சரிங்களா, 6 to 7 hours நம்ம வந்து கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்லீப்பிங் டைம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் இவ்வளோ டைம்லேருந்து இவ்வளோ டைம் வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தூங்காமல் படிப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு எஃபோர்ட் எடுத்துட்டீங்க, நான் தூங்காமல் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அந்த முடிவில் வந்து கிராஸ் மார்க் போட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து தூங்காமல் படிச்சிங்கன்னா நம்மளுடைய பிரெயின் செல்ஸ், பயாலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அது வந்து ஆக்டிவாக இருக்காது. எப்போல்லாம் ரெஸ்ட் எடுத்து படிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கிடைக்கும். அப்போ தான் நம்ம புதுசாக படிக்கிறது எல்லாமே அப்சார்ப் ஆகும். நீங்கள் வந்து படிச்சுட்டே அப்படியே டம்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணும் சரிங்களா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க, நான் படித்தேன் திடீர்னு பார்த்தா அடுத்த கொஷின்ஸ் வந்து எனக்கு வந்து மறந்துருச்சு, இந்த கொஷின்ஸ் தான் ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னாடி படித்தது எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சில ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அடுத்து பப்ளிக் எக்ஸாம், ப்ராக்டிக்கல், அடுத்து எக்ஸாம்ஸு, நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுவாங்க. அது எல்லாமே படாதீங்க. ஸோ எஃபோர்ட் எடுத்து படிக்கிறது அப்படின்னா மினிமம் 4 to 6 hours வீட்டில் வந்து படிங்க. ஒரு ஷெட்யூல் மாதிரி போடுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். 11th and 12th இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி இது எல்லாமே பாருங்கள். 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு. ஸோ இதில் எது உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ, ஸோ மோஸ்ட்லி லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் வந்து எல்லாமே எஃபோர்ட் எடுத்து எழுதிருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்ஜெக்டில் உங்களுக்கு எது டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ மார்க்ஸ் எது எல்லாமே ரெடியூஸ் ஆகுங்களா. ஏன்னா நீங்கள் வந்து ஹாஃப் இயர்லி எழுதிருக்கீங்க, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து பாருங்கள், ரிவிஷனை கூட விட்டுருங்க. ஏன்னா ரிவிஷனில் டஃப்பாக தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அப்படி தான் கேட்பாங்க. ஸோ ஹாஃப் இயர்லி நமக்கு வந்து பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹாஃப் இயர்லியில் எதில் மார்க்ஸ் வந்து லோ மார்க்ஸ் எடுத்தீங்களோ அதில் வந்து பாருங்கள். ரெகுலராக தூங்குங்க, ஃபஸ்ட்டு நல்லா தூங்குங்க. அதுக்குன்னு கிளாஸ் ரூமில் போய் தூங்க தேவை. வீட்டில் வந்துட்டு ஒரு 6 to 7 hours நமக்கு வந்து ஸ்லீப்பிங்கு. எடுத்துக்கிற ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக எடுத்துங்க. ரெகுலராக தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸு நம்ம வந்து பயாலஜியில் படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நமக்கு வந்து ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்ல உணவாக என்ன பண்ணிங்க
எடுத்துங்க. ரிலாக்ஸாக படிங்க. நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த க்ளீனாக வச்சுங்க. டெய்லியும் ரெகுலராக ஒரே இடத்துல படிங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு அந்த இடத்த போனாலே நமக்கு வந்து அந்த படிக்கிற வைப்ரேஷன் வந்து தானாக வரும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு 2 பிளேஸ் 3 பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. மினிமம் 1 பிளேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இடத்துல ரெகுலராக உட்காந்து படிங்க. நல்ல ஃப்ரீயாக உட்காந்து என்ன பண்ணுங்க, படிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 4 to 6 hours வந்து டெய்லியும் படிச்சிங்க. ஸ்கூலில் படிக்கிறத தாண்டி வீட்டில் வந்து படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து படிக்கிறதே கிடையாது. நம்ம வந்து ஸ்கூல்லே போய் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் நம்மளுடைய டார்கெட்டை வந்து என்ன பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியல. ஸோ நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். ஸோ இப்போலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இன்னும் 20 days இருக்குது. எக்ஸாம் டைம்லையுமே நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதனால தாராளமாக நீங்கள் அதுலேயுமே என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ படிக்காத லெசன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 15 லெசன்ஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ்லாம் இப்போ 11 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா படிக்காத 6 லெசன் இருந்துச்சுன்னா இந்த 20 daysல இந்த 6 லெசனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க, படிங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில் 15 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 8 லெசன்ஸ் அல்லது 10 லெசன்ஸ் படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த 10 லெசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க, படிங்க. பயாலஜி எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.